இந்த பாருங்க, இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கிறது மாடி தோட்ட பீர்க்கங்காய் கொடி. இது போட்டு ஒரு மாதத்துலேயே இவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக வந்து மாடியில் வந்து வளர்ந்துருக்கு. போட்டப்போ வந்து வளர்ந்தப்போ கொஞ்ச நாள் சென்று பூ வச்சிச்சு. ஆனால் வந்து எல்லா பூக்களுமே வந்து மாலை நேரத்தில் பூத்து ஒரு காயே இல்லாத மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கொடியாக இருந்தும் வந்து காய்கள் வைக்கவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியாமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு, இதில் ஆண் மலர்கள் பெண் மலர்கள் சாயங்கால நேரத்தில் தான் பூக்கும். அந்த பூக்களுக்கு நம்ம தான் ஹேண்ட் பாலினேஷன் செய்யணும் அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த பூக்கள் மாலை நேரத்தில் பூக்கிறனால நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பாலினேஷன்ஸ் வந்து அவ்வளோக்கா நடக்கிறதில்ல. அதனால வந்து ஹேண்ட் பாலினேஷன் மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வுன்னு வந்து நான் கண்டுபிடிச்சேன். என்னோடய பூக்கள் வந்து பொதுவான பெண் பூக்கள் எல்லாமே காய்ந்து உளுந்துச்சு. இந்த மாதிரி வந்து கீழே காய்கள் வைத்து மேலே பூ வைத்திருந்தால் அது வந்து பெண் மலர்கள். வெறும் கொத்து கொத்தாக மலர்கள் இருந்தால் வந்து அது ஆண் மலர்கள். இதை வந்து நம்ம வந்து அந்த இதழ்களை வந்து பிரித்து இதுக்கு நடுவில் உள்ள மகரந்தத்தை வந்து நம்ம கைகளை கொண்டு அந்த பூக்கள் வந்து மேல் தேய்ப்பதினால் வந்து காய்கள் உண்டாகும். எனக்கு நிறைய வந்து காய்கள் வந்து பெண் பூக்கள் வந்து வேஸ்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாலினேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட உச்சிகளில் 2 காய்கள் வந்து இருக்குது. அது 2மே வந்து நான் ஹேண்ட் பாலினேட் பண்ணி வந்தது தான். இந்த பூக்கள் வந்து அதிகமாக செடிகளில் வந்து ஆண் மலர்கள் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெண் மலர்கள் இருந்துச்சு, இப்போ ஆண் மலர்கள்.